அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர்கிரீன் கைடன்ஸ். நீட் 2024 ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். இதில் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது, பொறுமையாக பாருங்கள். ஸோ எங்களுடைய லாஸ்ட் 4 இயர்ஸாக நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணியிருக்கோம், பாருங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர் இந்த மாதிரி மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியிருக்கு. ஸோ அது ரிலேட்டடாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபோட்டோகிராஃப் மஸ்ட் பி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் 10 KB to 200 KB இருக்கணும். பொறுமையாக பாருங்க, 10 KB to 200 KB இருக்கணும். போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோகிராஃப் 4x6 சைஸ் 10 KB to 200 KB. Photograph must be taken on or after 1/1/24, preferably indicating the name of the candidate along with the date of taking photograph. அப்போ அந்த டேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபோக்கஸ் need to be on the face. 80% ஃபேஸ் வந்து மாஸ்க் இல்லாமல் நீங்கள் போடுற மாதிரி எடுத்துக்கணும். ஸோ ஸ்பெக்டகல்ஸ் ஆர் அலவுட் ஒன்லி இஃப் யூசிங் ரெகுலர்லி. கண்ணாடி போடலாம், நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்க தான் போடலாம். ஸோ அப்ளிகேஷன் நாட் கம்ப்ளைங் வித் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் ரிஜெக்டட். த ஃபோட்டோகிராஃப் நீட் நாட் பி அட்டஸ்டட் பண்ண வேண்டியதில்லை. Candidates are advised to keep 6 to 8 passport size photograph, 4 to 6 அது மட்டும் கிடையாதுங்க, ஒரு 10 காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா கவுன்சிலிங் அப்போ தேவைப்படும். போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை அப்படின்னா சாஃப்ட் காப்பி வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ வித் கலர் பேக்ரவுண்ட், ஒயிட் பேக்ரவுண்ட் ஆல்வேஸ் பெட்டர். வித் ஒயிட் பேக்ரவுண்ட் இன்கேஸ் சம்மோன் எல்ஸ் ஃபோட்டோகிராஃப் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணுறது மட்டும் கிடையாதுங்க, ஆக்ஷன் வில் பி டேக்கன். அப்போ same passport size photo and postcard size are to be used for uploading the online application form and passing attendance sheet in the examination center. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் அட்டண்டன்ஸ் ஷீட்டில் பேஸ்ட் பண்ணணும், போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணணும், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணணும். அப்போ அதே ஃபோட்டோவாக இருக்கணும். அதுக்காக தான் என்ன சொல்கிறாங்க, எக்ஸ்ட்ரா காப்பி எடுத்துக்கங்க அல்லது சாஃப்ட் காப்பி வாங்கி வச்சுக்கோங்க. நிறைய மாணவர்கள் ஒவ்வொரு வருஷம் மிஸ்டேக் பண்ணுறாங்க. அப்போ சிக்னேச்சர், the signature should be put in full signature, running handwriting, but it is not in capital letter. White paper with a black ink pen and scan for uploading. Clear புரிஞ்சுக்குங்க. Signature must be in black ink pen. Size between 4 KB to 30 KB. Unsigned online application form will be rejected. So இதெல்லாம் பொறுமையாக பாருங்க. சிக்னேச்சர் ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங்கில் இருக்கணும், கேபிட்டல் லெட்டரில் இருக்கக்கூடாது. பிளாக் இங்கில் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. Candidate left and right hand fingers and thumb impressions. So left and right hand fingers and thumb impressions provided கொடுத்துருக்காங்க. அது டெம்ப்ளேட் கொடுத்துருக்காங்க, அது ஒன்று ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். 10 KB to 200 KB இருக்கணும். ஸோ unclear left and right hand fingers and thumb impression ஆன்லைன் அப்ளிகேஷன் will be rejected. அப்போது பொறுமையாக நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ thumb impression அதுவும் முடிஞ்ச வரைக்கும் பிளாக்கில் வச்சுட்டா ப்ராப்ளம் கிடையாதுங்க. ஸோ 10 KB to 200 KB இருக்கணும். ஸோ அதை பொறுமையாக பண்ணுங்கள். அதே மாதிரி சிக்னேச்சர் 4 KB to 30 KB இருக்கணும். பிளாக் இங்கில் சிக்னேச்சர் பண்ணுங்கள், தட் இஸ் பெட்டர். அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி அப்ளிகேஷன்ஸ் வந்து வேறு ஏதாவது தெரியாமல் அடுத்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணிடாதீங்க. இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. அட்டண்டன்ஸ் ஷீட்டை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் கிடையாது, ஃப்யூச்சரில் கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்பவும் தேவைப்படும். ஸோ சாஃப்ட் காப்பி வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் பொறுமையாக நீங்கள் அவசரப்பட்டு இன்றைக்கே நீங்கள் பண்ணணுங்கிறதுல டேக் யுவர் டைம். அட்லீஸ்ட் 7 daysக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணலாம். நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கவங்க யாரும் தவறு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுடைய விருப்பம். ஸோ இந்த மாதிரி எங்களுடைய அப்டேட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.